ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சுந்தர சோழர் வியப்புக் கடலில் மூழ்கியிருந்த புலவர் கூட்டத்தை பார்த்து மேலும் கூறினார். நான் விளையாட்டாகச் செய்த பாடலை குந்தவை யாரிடமாவது சொல்லி இருக்க வேண்டும். ஒருவேளை பழையாறை திருமேற்றளி ஆலயத்தின் ஈசான்ய பட்டாச்சாரியாரிடம் சொல்லி இருக்கலாம். அவர் இந்த பாடலை நாடெங்கும் பரவும்படி செய்து என்னை உலகம் பரிகசிப்பதற்கு வழி செய்து விட்டார். பிரபு, தாங்களே பாடியிருந்தால் என்ன? பாடல் அற்புதமான பாடல்தான், சந்தேகமில்லை. தாங்கள் புவி சக்கரவர்த்தியாயிருப்பதோடு கவி சக்கரவர்த்தியும் ஆவீர்கள் என்றார் நல்லன் சாத்தனார். ஆயினும் இந்த சமயம் இதே பாடலை நான் பாடியிருந்தால் இன்னொரு கொடையையும் சேர்த்திருப்பேன். இந்திரனுக்கு யானையும் சூரியனுக்கு குதிரையும் சிவனாருக்கு பல்லக்கும் கொடுத்ததோடு நிறுத்தியிருக்க மாட்டேன். மார்க்கண்டனுக்காக மரலியை சிவபெருமான் உதைத்தார் அல்லவா? அந்த உதைக்கு யமன் தப்பித்துக் கொண்டான். ஆனால் அவனுடைய எருமைக்கடா வாகனம் சிவபெருமான் கோபத்தை தாங்காமல் அங்கேயே விழுந்து செத்துவிட்டது. வாகனமில்லாமல் யமன் திண்டாடிக் கொண்டிருந்ததை அறிந்து பழையாறை சுந்தர சோழர் யமனுக்கு எருமைக்கடா வாகனம் ஒன்றை அனுப்பினார். இப்படி ஒரு கற்பனையையும் சேர்த்திருப்பேன். அந்த எருமைக்கடாவின் பேரில் ஏறிக்கொண்டுதான் யமன் இப்போது ஜாம் ஜாம் என்று என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். நமது தஞ்சை கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரால் கூட யமதர்மராஜனையும் அவனுடைய எருமைக்கடா வாகனத்தையும் தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா? இப்படி சுந்தர சோழர் சொன்னபோது அவர் அருகில் வீற்றிருந்த உடைய பிராட்டி வானவன்மாதேவியின் கண்களில் நீரருவி பெருகிற்று. அங்கிருந்த புலவர்கள் பலர் விம்மி அழத் தொடங்கிவிட்டார்கள். சின்ன பழுவேட்டரையர் மட்டுமே மனோதிடத்துடன் இருந்தார். பிரபு, தங்களுடைய சேவையில் யமனுடன் போர் தொடுக்கவும் நான் சித்தமாயிருப்பேன் என்றார். அதற்கு ஐயமில்லை தளபதி. ஆயினும் யமனுடன் போர் தொடுக்கும் சக்தி மானிடர் யாருக்கும் இல்லை. யமனைக் கண்டு அஞ்சாமல் இருக்கத்தான் நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். புலவர்களே, நமனை அஞ்சோம் என்று தமிழகத்தில் தவப்புதல்வர் ஒருவர் பாடினார் அல்லவா என்றார் சக்கரவர்த்தி. ஒரு புலவர் எழுந்து அந்த பாடலை பாடினார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையெல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம். சக்கரவர்த்தி இந்த இடத்தில் குறுக்கிட்டு, ஆஹா, இறைவனை பிரத்யட்சமாக தரிசித்த மகானைத் தவிர வேறு யாரால் இவ்வளவு துணிச்சலாக பாட முடியும்? அப்பர் சுவாமிகளுக்கு கொடிய சூலை நோய் வந்தது. இறைவன் அருளால் நோய் நீங்கிற்று. எனவே பிணியறியோம் என்று பாடியிருக்கிறார். புலவர்களே, என்னை பற்றியும் என் கொடைகளைப் பற்றியும் பாடுவதை நிறுத்திவிட்டு இனி இத்தகைய அருள்வாக்கை பாடுங்கள். அப்பரும் சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் இதுபோல ஆயிரக்கணக்கான பக்திமயமான தீந்தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அப்பாடல்கள் எல்லாவற்றையும் ஒருங்கு சேர்த்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். படித்தும் பாடியும் பரவசம் அடைவதற்கு ஓராயுட்காலம் போதாது அல்லவா என்றார். அரசர்க்கரசே, தாங்கள் அனுமதித்தால் அந்த பணியை, திருப்பணியை இப்போதே தொடங்குகிறோம். இல்லை இல்லை, என்னுடைய காலத்தில் நடக்கக்கூடிய திருப்பணி அல்லது. எனக்கு பின்னால். இவ்விதம் கூறி தயங்கி நின்ற சுந்தர சோழர் சிந்தனையில் ஆழ்ந்தார். அரண்மனை மருத்துவர் சின்ன பழுவேட்டரையன் அருகில் வந்து அவர் காதில் ஏதோ சொன்னார். அதை கவனித்த சுந்தர சோழர் தூக்கி வாரி போட்டவரைப் போல
கண்ணை நன்கு விழித்து சபையோரை பார்த்தார். வேறொரு உலகத்திலிருந்து, மரணத்தின் வாசலிலிருந்து, யமனுலக காட்சியிலிருந்து திடீரென்று திரும்பி வந்தவரைப் போல சக்கரவர்த்தி தோன்றினார். பிரபு, சங்கப் பாடல் ஒன்றை கேட்க வேண்டும் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தீர்கள். அதை மட்டும் சொல்லிவிட்டு இவர்கள் போகலாம் அல்லவா என்றார் சின்ன பழுவேட்டரையர். ஆம் ஆம், மறந்துவிட்டேன். என்னுடைய உடல் மட்டுமல்ல, உள்ளமும் சுவாதீனத்தை இழந்து வருகிறது. எங்கே சங்கப்பாடலை சொல்லட்டும் என்றார் மன்னர். சின்ன பழுவேட்டரையர் நல்லன் சாத்தனாருக்கு சமிக்ஞை செய்தார். புலவர் தலைவர் எழுந்து கூறினார், அரசே, தங்களுடைய முன்னோர்களில் மிக பிரபலமானவர் கரிகால் பெருவளத்தார். இமயமலையில் புலிக்கொடியை பொறித்த மாவீரர். அவருடைய ஆட்சி காலத்தில் பூம்புகார், காவேரிப்பட்டினம் சோழ மகாராஜ்யத்தின் தலைநகரமாயிருந்தது. பற்பல வெளிநாடுகளிலிருந்தும் பற்பல பொருட்கள் மரக்கலங்களில் வந்து இறங்கிய வண்ணம் இருந்தன. பூம்புகாரின் செல்வப் பெருக்கையும் வளத்தையும் வர்ணிக்கும் சங்கப்புலவர் ஒருவர் இன்னின்ன நாட்டிலிருந்து இன்னின்ன பொருட்கள் வந்தன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த பாடலின் பகுதி இது. வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த வாரமும் அகிலும், தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும், கங்கை வாரியும் காவிரி பயனும், ஈழத்து உணவும் காழகத்தாக்கமும். பாடலில் இந்த இடம் வந்தபோது சுந்தர சோழர் கையினால் சமிக்ஞை செய்யவே புலவர் நிறுத்தினார். தளபதி, கரிகால் வளவர் காலத்தில் ஈழ நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு உணவுப் பொருள் வந்து கொண்டிருந்தது என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அதை நான் அறிவதற்காகத்தானே இந்த புலவர்களை அழைத்து வந்தீர்? ஆமரசே என்று கோட்டை தளபதி கூறியது சிறிது ஈனஸ்வரத்தில் கேட்டது. அறிந்து கொண்டேன். இனி இந்த புலவர்களை பரிசில்கள் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார் மன்னர். புலவர்களே, நீங்கள் இப்போது விடைபெற்றுக் கொள்ளலாம் என்றார் கோட்டை தளபதி. புலவர்கள் மன்னருக்கு வாழி கூறி கோஷித்துக் கொண்டு புறப்பட்டுச் சென்றார்கள். குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலையை காணாததால் மனக்கலக்கம் அடைந்திருந்த வல்லவரையன் அந்த புலவர்களுடனே தானும் நழுவிவிடலாம் என்று எண்ணி எழுந்து கூட்டத்தின் நடுவில் நடந்து சென்றான். ஆனால் அவன் எண்ணம் நிறைவேறவில்லை. வாசற்படியை நெருங்கிய போது ஒரு வலிய இரும்பு கை அவனுடைய கையின் மணிக்கட்டை இறுகப் பிடித்தது. வல்லவரையன் நல்ல பலசாலிதான். ஆயினும் இந்த வஜ்ரப்பிடியின் வேகம் அவன் உச்சந்தலை முதலாவது உள்ளங்கால் வரையில் ஒரு குலுக்கி அவனை செயலிழந்து நிற்கும்படி செய்துவிட்டது. அவ்விதம் பிடித்த இரும்பு கரம் சின்ன பழுவேட்டரையன் கரந்தான் என்பதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டான். புலவர்கள் தரிசன மண்டபத்திலிருந்து வெளியேறினார்கள். புலவர்கள் சென்ற பிறகு அரண்மனை மருத்துவர் சக்கரவர்த்திக்கு மருந்து கலந்து கொண்டு வந்தார். மலையமான் மகளான பட்டத்தரசி அதை தன் திருக்கரத்தால் வாங்கி கணவருக்கு கொடுத்தாள். அதுவரை பொறுமையாக காத்திருந்த சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை பிடித்த பிடி விடாமல் இழுத்து கொண்டே சக்கரவர்த்தியின் அருகில் போய் சேர்ந்தார். பிரபு, புது மருந்தினால் ஏதாவது பலன் தெரிகிறதா என்று கேட்டார். பலன் தெரிகிறதாக மருத்துவர் சொல்லுகிறார், தேவியும் சொல்லுகிறார். ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை உண்டாகவில்லை. உண்மையை சொன்னால் தளபதி, இதெல்லாம் வீண் முயற்சி என்றே தோன்றுகிறது. என் விதி என்னை அழைக்கிறது. யமன் என்னை தேடிக்கொண்டு பழையாறைக்கு போயிருக்கிறான் என்றே நினைக்கிறேன். அங்கே நான் இல்லை என்று அறிந்ததும் இவ்விடம் என்னை தேடிக்கொண்டு வந்து சேர்வான். பிரபு, தாங்கள் இப்படி மனமுடைந்து பேசக்கூடாது. எங்களையெல்லாம் இப்படி மனங்கலங்கச் செய்யக்கூடாது. தங்கள் குல முன்னோர்கள், என் குல முன்னோர்கள் யமனைக் கண்டு அஞ்சியதில்லை என்று சொல்லுகிறீர். எனக்கும் என் குல முன்னோர்கள் பலரைப் போல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போர் செய்து உயிர்விடும் பாக்கியம் கிடைக்குமானால் அத்தகைய மரணத்துக்கு சிறிதும் அஞ்ச மாட்டேன், சோர்வும் கொள்ள மாட்டேன், உற்சாகத்துடனே வரவேற்பேன். என்னுடைய பெரிய தகப்பனார் ராஜாதித்யர் தக்கோலத்தில் யானை மேலிருந்து போர் புரிந்தபடியே உயிர் நீத்தார். சோழ குலத்தின் வீர புகழை தக்கோலம் போர்க்களத்தில் என்றென்றும் நிலைநாட்டினார். யானை மேல் துஞ்சிய தேவர் என்று புகழ் பெற்றார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
விளையாட்டா செய்த அந்த பாட்டு இப்படி பரவிடுச்சுன்னு சக்கரவர்த்தி சொன்னதை கேட்டு எல்லாரும் வியப்படைஞ்சாங்க. புலவர் தலைவர் நல்லன் சாத்தனார் புவி சக்கரவர்த்தியான அவர் கவி சக்கரவர்த்தியும் ஆகிறார்னு பெருமையோட சொல்றார். இங்கே ஒரு இலக்கிய செய்தியை பார்ப்போம். கவி சக்கரவர்த்திங்கிற சிறப்பு பட்டம் கம்பருக்கு உரியது என்பது அனைவருக்கும் தெரியும். கம்பர் 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர்னு சிலர் கருதுறாங்க. ஆனா 12ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில தான் வாழ்ந்தார்ங்கிறத பலரும் ஏற்றுக்கொள்றாங்க. சுந்தர சோழர் நாட்டை பாதுகாத்தது போல தமிழ் வளர்ச்சியிலும் ஆர்வம் காட்டி வந்தார். இது குறிப்பிடத்தக்கது. நல்லது, சில தொடர்களை பார்க்கலாம். பழையாறை திருமேற்றளி இந்த தலம் காமதேனுவின் புதல்விகளிலே சபளி பூஜித்தது. மற்ற புதல்வியர் பட்டிச்சரத்துல, விமலி பழையாறையில, நந்தினி முழையூர்ல வழிபட்டிருக்காங்க. பட்டீச்சரம் குடந்தையிலிருந்து 6 கிலோமீட்டர் தென்மேற்கே. பட்டீச்சரத்துக்கு மேற்கே 2 கிலோமீட்டர்ல மேற்றளி. மேல் தளி மேற்றளி ஆகுது. மேல் மேற்கு திசை. நமன் யமன் மரலி 8 திசை காவலர்கள்ல தென் திசை யமனுக்கு உரியது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இந்த 3 அருளாளர்களும் பாடின பதிகங்கள் மூவர் தமிழ்னு போற்றப்படுகின்றன. சம்பந்தர் பதிகங்களை திருக்கடைக்காப்புன்னும், அப்பர் பதிகங்களை தேவாரம்னும், சுந்தரர் பதிகங்களை திருப்பாட்டுன்னு சொல்றது மரபு. சங்கப்பாடல் ஒன்று கேட்க விரும்பினீங்க என்ன நினைவுபடுத்திட்டு புலவர்களை அனுப்புறதுல மும்மரமாயிருக்கார் சின்ன பழுவேட்டரையர். சங்க இலக்கியம்னு இன்னைக்கு 10 பாட்டு 8 தொகை நூல்களை குறிப்பிடுறோம். ஆனா நமது பண்டைய இலக்கியத்தின் ஒரு பகுதி தான் இவைன்னு அறியும் போது பெருவியப்படைகிறோம். வடமலை பிறந்த மணியும் பொன்னும் இந்த பகுதி பட்டினப்பாலைங்கிற நூலிலிருந்து சோழன் கரிகார் பெருவளத்தான கடியலூர் உருதிரங்கண்ணனார் பாடியது. 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு பட்டினப்பாலை. புலவர்கள் புறப்பட்டுட்டாங்க. அவங்களோட நழுவிடாம வந்தியத்தேவனை பிடிச்சபடி விடாம இழுத்துக்கிட்டு போறாரு சின்ன பழுவேட்டரையர். முக்கியமா விசாரிக்க வேண்டிய விஷயம் இருக்குதே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.